ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சீனியர் ரிவெஞ்ச் டிராமாவோட பார்ட் 2 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடைசியா நம்ம ஹீரோனுக்கு அபார்ட் ஆனதுக்கு காரணம் அந்த மாமியார் காரி தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த கமெண்டர் ஃபுல் பொறுப்பையும் இப்ப நம்ம ஹீரோயின் கையில கொடுத்திருப்பாரா, இதை எப்படியான்னு யூஸ் பண்ணிக்கணும்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஜுவல்லரிஸையும் கணக்கெடுக்கிற மாதிரி அந்த ரோஸ் பெட்டல் போட்ட மோதிரம் இருக்கான்னு செக் பண்ணி பாப்பா. ஆனா எந்த ஜுவல்லரி பாக்ஸ்லயும் அப்படிப்பட்ட ஒரு மோதிரமே இருக்காது. ஆனா அப்பதான் அங்க இருக்கிற வேலைக்காரன் இன்னொரு விஷயம் சொல்லுவான், நம்ம ஹீரோவோட அம்மா யூஸ் பண்ண ஜுவல்லரிஸ் எல்லாமே அவங்களோட பழைய ரூம்லயே தான் இன்னும் இருக்கு, அதை யாரும் அவ்வளவா எடுத்து பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த வேலைக்காரன் சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த மாமியாரை தான் காட்டுவாங்க. இப்ப பொறுப்பு மொத்தமா நம்ம ஹீரோயின் கைக்கு வந்தோனையும் அவளால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவ ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப கோவப்படுவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இந்த ஊரோட இன்ஸ்பெக்டரை மீட் பண்றதுக்காக இப்ப அவரோட வீட்டுக்கே போவான். ஆனா நம்ம ஹீரோ கையில என்னதான் அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை உள்ளேயே விட மாட்டான். கேட்டா வைஸ் கமாண்டர் ஏற்கனவே உள்ள வந்து இன்ஸ்பெக்டர் கூட பேசிக்கிட்டு இருக்காரு, அதனால நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவான். ஆனா அதுக்கடுத்து அந்த இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் வெளியே வந்து, இன்ஸ்பெக்டர் இப்போ வைஸ் கமாண்டரோட வெளியே சாப்பிட போறாரு, அதனால உங்களை மீட் பண்றதுக்கு எனக்கு டைமே இருக்காது, வேற ஒரு நாள் வாங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்சாப்ல சொல்லிட்டு டக்குன்ட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ இதுலயே நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிரும் அந்த இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் வீம்புக்குனே தான் பண்றாரு. அதுவும் மெயினா அந்த வைஸ் கமாண்டர் ஏதோ தப்பு தப்பா சொன்னனாலதான் இந்த மாதிரி தனக்கு அகேன்ஸ்டா அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ டிராமா சென்டருக்கு எல்லாம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருப்பாளா, அப்ப திடீர்னு ரெண்டு பசங்க அவளை ஃபாலோ பண்ணுவாங்க. இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே வேகமா பயந்துகிட்டே நடக்க, அப்ப அந்த ரெண்டு பசங்க ஒரு கட்டையை வச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே அடிச்சிருவாங்க. நல்ல வேலையா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அண்ணன் மிங்கு வந்துருவான். அதனால அந்த ரவுடி பசங்க அங்க இருந்து போயிருவாங்க. பட் ரொம்ப நைட் ஆயிருச்சு, இதுக்கு மேல இவ தனியா இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மிங்கு தான் இப்ப வீட்டுக்கு கூட்டு வருவான். அப்பதான் அந்த மிங்கு ஒரு விஷயத்த சொல்லுவான், அவனுக்கு இந்த மாதிரி டிராமாஸ் பாக்குறது, அதுல வர பாட்டு கேட்கறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல. ஆக்சுவலி நம்ம ஹீரோனோட ப்ரொஃபஷனும் அதானே. சோ இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வருவாங்க. ஆனா இத கரெக்டா நம்ம ஹீரோ பாத்துருவான். என்னதான் அவ தன்னோட அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு லைட்டா பொசசிவ் ஆயிரும். சோ அதனால லைட்டா கடுப்பா அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தள்ளி விட்டு போவான். இதை நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிருவா. அதனால இப்ப அப்படியே மிங்கு கூட பேசுறது நிப்பாட்டிட்டு வேகமா நம்ம ஹீரோ பின்னாடி தான் போவா. ஹோ ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்ணாத, நான் டிராமா தியேட்டர்ல இருந்து வெளியே வரப்ப ரெண்டு பசங்க என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்ப மிங்கும் அவர் கூட இருக்கிற ஆபீசர்ஸும் தான் என்ன வந்து காப்பாத்தினாங்க, அதனாலதான் நான் மிங்கு கூட நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சமாட்டு மனசு திருப்தியா இருக்கும். அதுக்கடுத்து அவனே ஒரு மெடிசன் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோனுக்கு அப்படியே அப்ளை எல்லாம் பண்ணி விடுவான். அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே அவன் கிட்ட, எனக்கு இப்பெல்லாம் வர வர திடீர்னு எதிரிகளா வராங்க, சோ எனக்கு ஷூட் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறியா அப்படின்ட்டு கேப்பா. ஆனா ஏற்கனவே பாசிட்டிவ்னஸ்ல செம்ம கடுப்பா இருக்கிற நம்ம ஹீரோ இப்ப அப்படியே இதுக்கு நீ என்கிட்ட கேக்குற, போய் மிங்கு கிட்டே கேட்கலாம்ல அப்படின்றான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் ஹோ எனக்கு எப்படி கன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கூட அப்படின்ட்டு கியூட்டா கேப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ, இங்க பாரு உன் கை எவ்வளவு அழகா இருக்கு, இது கன்னு பிடிக்கிற கையே கிடையாது, இது மைக்க பிடிச்சு பாடுற கை, உனக்கு என்ன, உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அவ்வளவுதானே, இனிமேல் நீ எங்க போனாலும் உன் பின்னாடி ரெண்டு ஆபீசர்ஸ் நான் வர சொல்றேன், சோ நீ தேவையில்லாம எதை பத்தியும் நினைச்சு பயப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். ஆனா நம்ம ஹீரோனோட மைண்ட்ல இப்ப ஓடுற விஷயம் எல்லாம் என்ன யார் அட்டாக் பண்ண சொல்லிருப்பா, சோ எனக்கே தெரியாம புதுசா ஒரு எதிரி உருவாகிருக்கான், அவனை நான் டேக்கிள் பண்ணணும்னா நானாவே போய் கன் ஷூட்டிங் கத்துக்கிட்டாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதனால அடுத்த நாளே இந்த ஊர்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு போய் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணலான்ட்டு நினைப்பா. ஆனா பெர்மிஷன் இல்லாம இவ்வளவு உள்ளவே விட மாட்டாங்க. நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பாப்பா, நான் கமாண்டரோட ரெண்டாவது மருமக அப்படின்ட்டு. ஆனா அவ என்ன சொன்னாலும் அவளை உள்ளே விட மாட்டாங்க. ஆனா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு மிங்கும் வர, அவனோட இன்ஃபுளுன்ஸ வச்சு இப்ப நம்ம ஹீரோயினை உள்ள கூட்டு வந்துருவான். அதுவும் நேத்து ரெண்டு பேர் இவளை வந்து அட்டாக் பண்ணனாலதான் இவ இப்ப கன் ஷூட்டிங் கத்துக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற விஷயத்த மிங்கும் புரிஞ்சுக்குவான். அதனால அவனே நம்ம ஹீரோனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பான். ஆனா இந்த விஷயத்த அந்த மிங்கோட ஒய்ஃப் லூ பாத்துருவா. அவளுக்கு சும்மாவே நம்ம ஹீரோனை பிடிக்காது, இப்ப அவ மிங்கு கூட வேற க்ளோஸா இருக்காளா, அதனால இப்ப சுத்தமா பிடிக்காம போயிரும். அதனால ஸ்ட்ரைட்டா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி போட்டு கொடுத்துருவா. இதனால நம்ம ஹீரோவும் செம கடுப்பா அந்த ட்ரைனிங் நடக்கிற இடத்துக்கு வந்து, மிங் ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இனிமேல் நான் என்னோட ஒய்ஃபுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்ட்டு கன்னை வாங்கிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே க்ளோஸா நின்னு ஹீரோனுக்கு கன் ஷூட்டிங் சொல்லி கொடுப்பானா. இத பாக்குறப்ப அந்த லூக்கு இன்னும் செமையா கடுப்பாகும். ஆக்சுவலி அவ போட்ட பிளான், இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் அப்படின்னு நினைச்சுதான் அவ போய் போட்டு கொடுத்துருப்பா. ஆனா இப்ப பொசசிவ்னஸ்ல நம்ம ஹீரோவே முன் வந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறான். இது தெரிஞ்சனும் அந்த லூக்கு இன்னும் செமையா காண்டாகும். ஆனா இப்படி நம்ம ஹீரோ இவளுக்கு ஹெல்ப் பண்றதுனால இவளும் பதிலுக்கு நம்ம ஹீரோக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பா. அதனால இப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோ கிட்ட, ஆக்சுவலி இன்னைக்கு நான் தியேட்டருக்கு போய் டிராமா எதுவும் பிராக்டிஸ் பண்ணாம இங்க கன் ஷூட்டிங்காக வந்தேன், இதனால எனக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா, இந்த ஊர்லயே பெரிய இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவருக்கு என்னோட ஷோனா ரொம்ப பிடிக்கும்,
இருக்கணும். நான் அதெல்லாம் கூட கேன்சல் பண்ணிட்டு இங்க கன் ஷூட்டிங்காக வந்திருக்கேன் அப்படிம்பாலா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே மைண்ட்ல கால்குலேட் பண்ணுவான். நம்ம அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஒய்ஃபோட டிராமாஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப இவளை வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் எப்படியான்னு மீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பிளான் போடுவான். ஆக்சுவலி இந்த விதத்துல இவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இன்டெரக்டா இந்த விஷயத்த பத்தியே சொல்லியிருப்பா. சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே இன்னைக்கு உங்களால கண்டிப்பா இன்ஸ்பெக்டரை பார்க்கவே முடியாது. அவரை வைஸ் கமாண்டர் மோ வந்து இந்த ஊர்லயே ஃபேமஸான ஆனாங்கிற ஆக்ட்ரஸோட ஷோவை பாக்குறதுக்காக கூட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிரும். ஆனா ஏன் கூட இருக்கா, அப்போ அந்த வைஸ் கமாண்டர் இன்ஸ்பெக்டர் யார்கிட்ட கூட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டா இப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த வைஸ் கமாண்டரும் அந்த இன்ஸ்பெக்டரும் பேசிக்கிட்டு இருக்கிறதா காட்டுவாங்க. ஆக்சுவலி இந்த வைஸ் கமாண்டரோட எண்ணமே எப்படியாண்டு இன்ஸ்பெக்டரை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஊரோட மிலிட்டரி பவர் மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாமே இவனுக்கு கண்ட்ரோல் கீழே வந்துரும். அதுக்காக தான் இந்த வைஸ் கமாண்டர் இவ்வளோத்தையும் பண்ணுவான். ஆனா அப்ப அந்த இன்ஸ்பெக்டரை எப்படியாண்டு இம்ப்ரெஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக வேற ஒரு லேடியை நம்ம ஹீரோயின் மாதிரி அப்படியே மாத்தி அந்த இடத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ண வர சொல்லுவான். ஃபேஸ பார்த்தா எங்க இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருவாரோ அப்படிங்கிறதுனால ஹானாக்கு ரொம்ப உடம்பு முடியல. அதனால இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவ ஆடுறது தான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லி வேற ஒரு பொண்ணை பாட வைப்பான். ஆனா அந்த பொண்ணு பாட பாட அந்த இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரிஞ்சிரும் பாடுறது ஆனா இல்ல இவங்க எல்லாரும் ஏதோ ஃப்ராட் தனம் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அப்படியே பாடிக்கிட்டே என்ட்ரி கொடுப்பா. இவ பாடுறதுலயே அந்த இன்ஸ்பெக்டர் அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிருவாரு. அதுக்கடுத்து அந்த வைஸ் கமாண்டர் அங்க இருந்து பத்தி விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ கூட உட்காந்து பேச ஆரம்பிப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ அவனுக்கு இருக்கிற ஐடியாஸ் பிளஸ் இந்த நாட்டை எப்படிலாம் பாதுகாக்கலாம், அதுக்கு அவனுக்கு எவ்வளவு மிலிட்டரி ஃபோர்ஸ் தேவை அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் அவன் தெளிவா டிஸ்கஸ் பண்ணுவான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தனால அந்த வைஸ் கமாண்டருக்கு இப்ப நம்ம ஹீரோயின் மேல செம கடுப்பாகும். அப்ப அந்த வைஸ் கமாண்டரோட பையனும், அப்பா உங்களுக்கு ஆனாவை பத்தி தெரியாது, அவ குரலுக்கு மயங்காத ஆளே யாரும் இங்க கிடையாது. ஆனா அவ என்னதான் நல்லா பாடினாலும் இவளுக்கு முன்னாடி இந்த ஊர்லயே ஃபேமஸா ஸ்னோ டிராப்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான். அவன் குரல் மாதிரிலாம் இவளோட குரல் வரவே வராது அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லுவானா. ஆனா இந்த ஸ்னோ டிராப் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே இப்ப அந்த வாய்ஸ் கமாண்டரும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆவான். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த ஸ்னோ டிராப்ங்கிற பேரை எடுக்க கூடாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கத்துவான். சோ இதுலயே இந்த வாய்ஸ் கமாண்டருக்கும் நம்ம ஹீரோயினோட சீனியருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கூட மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே டயர்டா கார்ல டிராவல் பண்ணிட்டு வருவாளா. இதனாலே அப்படியே அவளுக்கு தூக்கமா வரும். ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே மெதுவா அவளோட தலையை இவன் ஷோல்டர்ல சாச்சிக்குவான். இவன் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கேர் எடுக்கிறதுல நல்லா தெரியுது நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேல இருக்கிறது பியூர் லவ் தான். என்ன அது இன்னும் அவன் தான் அதை ஃபீல் பண்ணல. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு கண்ணை திறந்து வெளியே பாப்பாளா. இவளை சுத்தி அப்படியே பட்டமா தான் வித்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகுது போல, அதுக்கு பட்டம் தான் ரொம்ப முக்கியம். சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அங்க இருக்கிறதுலயே ஒரு பிளைனான பட்டத்தை ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் கேட்பான், எவ்வளவு கலர்ஃபுல்லான பட்டங்களா இங்க இருக்கு, ஆனா நீ ஏன் பிளைனான பட்டம் வாங்குற அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படி லைட்டா சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிற சில விஷயங்கள் தான் பாஸ்ட் எனக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து அவங்க வீட்டு வாசல்ல ஏதோ பிரச்சனை போற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா ஒரு வயசானவர் கமாண்டரோட காலை பிடிச்சுக்கிட்டு என் பொண்ணை எப்படியான்னு காப்பாத்துங்க, அந்த கேங் பசங்க என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு கமாண்டரோட காலை பிடிச்சு அழுவான். ஆனா இதனால அந்த கமாண்டர் ரொம்ப கோவப்பட்டு என் காலையே பிடிக்கிறியா அப்படின்ட்டு கன் எடுத்து அந்த ஆளை சுடலான்ட்டு போயிருவான். நல்ல வேலை நம்ம ஹீரோ தான் இப்ப நடுவுல வந்து அவங்க அப்பாவை அப்படி தடுத்து நிறுத்திடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்டை விட்டு யாருக்குமே தெரியாம அந்த பொண்ணோட அப்பா கொஞ்சம் காசை கொடுத்து உங்க பொண்ணை எப்படியான்னு காப்பாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சிருப்பான். இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் பாத்துருவா. ஆனா அப்ப அவன் மைண்டுக்கு வர விஷயங்கள் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினும் இதே மாதிரிதான் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நியாயம் கேட்கறதுக்காக கத்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோவளை பார்த்து இங்க இருந்து நீ சீக்கிரம் போ, இல்லனா நீ உயிரோட இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சோ இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு நல்லா புரிய வரும், அன்னைக்கு நம்ம ஹீரோ சொன்னதுக்கு காரணம் கமாண்டருக்கு பயந்துகிட்டுதா. சோ பேசிக்கலா பார்த்தா ஹீரோ நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோன் யோசிக்க ஆரம்பிப்பா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப கமாண்டர் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம வீட்டுக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான். இவன் பண்ண காரியத்தினால இன்ஸ்பெக்டரே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அதனால நான் எல்லாரும் முன்னாடியும் இன்னைக்கு என்னோட முடிவை சொல்றேன். ஃபியூச்சர்ல எனக்கு எதாவது ஆயிருச்சுன்னா எனக்கு எடுத்து இந்த கமாண்டர் பதவியை என்னோட ரெண்டாவது பையன் எடுத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி அந்த கமாண்டர் சொல்லுவாரு. ஆனா இத கேட்டனையும் அந்த கமாண்டரோட ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். அவ அப்படியே நீங்க பண்றதுல நியாயமே இல்ல, நான் எப்படி பார்த்தா மிங்குக்கு தானே இந்த பதவி வரணும், அவன் கால் இப்படி இருக்குங்கிறனால அவனை நீங்க ஒதுக்க பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவ கத்துவா. ஆனா இவ என்ன சொன்னாலும் கமாண்டர் கேட்கவே மாட்டாரு. இது ஏன் வீடு, நான் எடுக்கிறதா முடிவு, எனக்கு அடுத்து இந்த கமாண்டர் பதவிக்கு கரெக்டா இருக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு.
இதனால அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு செம கடுப்பாயிரும். இப்ப அப்படியே அவ ரூம்ல வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த கமாண்டர் கூட நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப கூட எனக்கு இவ்வளவு கடுப்பாகல. ஆனா நான் எப்படி என் மகனுக்கு கிடைக்க வேண்டியது அந்த செகண்ட் ஒய்ஃபோட மகனுக்கு கிடைக்க போகுது, அதை நினைக்கிறப்பதான் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு மிங்கு வந்து, அம்மா தேவையில்லாம கத்தி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அப்பா அவர் எடுத்த முடிவை மாத்தவே மாட்டாரு. மேபி என் கால் இப்படி இருக்கிறனாலதான் அவர் என்ன கமாண்டர் ஆக்கணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை போல. இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் அவரோட முடிவை மாத்திக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மிங் சொல்லுவான். ஆனா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட மூஞ்சியே டோட்டலா மாறிடும். அவ வேற ஏதோ பிளான் போட போற மாதிரி தெரியும். அதுக்கு அடுத்தபடியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கம் போல ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இப்ப நம்ம ஹீரோயின் நல்லாவே ஷூட் பண்ண கத்துக்குவா. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு அவளுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே பிரெக்னெண்டா இருக்கா போல. ஆனா இதை நினைச்சு நம்ம ஹீரோயினுக்கு துளி கூட சந்தோஷமே இருக்காது. இவ கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லயே நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துரும். ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கு, உனக்கு இதை நினைச்சு சந்தோஷம் இல்லையா அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் பதிலுக்கு இந்த கேள்வி கேட்பா. நீ என்ன நினைக்கிற, இப்ப இந்த குழந்தை வேணும் நான் நினைக்கிற அப்படின்ட்டு கேட்க நம்ம ஹீரோ அவனுக்குள்ள இருக்கிற லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக எனக்கும் பெருசா குழந்தை மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்பானா. உடனே நம்ம ஹீரோயின் அப்புறத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு பேசாம இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இந்த விஷயத்த நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். சேச்சே அதெல்லாம் குழந்தை அபார்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இப்ப இந்த குழந்தை ஃபார்ம் ஆயிருச்சு, அதனால ஃபார்ம் ஆன குழந்தைய நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேலேயும் லவ் இருக்கு, பிறக்க போற குழந்தை மேலேயும் லவ் இருக்கு. ஆனா என்ன அதை வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிறான். பட் ஆனா நம்ம ஹீரோனுக்கு அவ எடுக்க போற ரிவெஞ்சுக்கு இந்த குழந்தை ஒரு தடையா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ லைட்டா யோசிக்கிறா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து, மாஸ்டர் அந்த ரவுடி கேங்க பத்தி நம்மளுக்கு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அதுல நிறைய கேங் லீடர்ஸ் பேர்ல அடிபடுற மாதிரி தெரியுது, அதனால அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆளு உங்களை பர்சனலா மீட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, சோ அவனை போய் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கூப்பிடுவான். இதனால நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா அதுக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வரும். இன்னைக்கு வந்து இவங்க ஊர்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் போல. இவ சின்ன வயசுல இருந்து அவ சீனியர் கூட தானே வளர்ந்துருப்பா. சோ எல்லா வருஷமும் கரெக்டா இந்த ஃபெஸ்டிவலை அவ அந்த சீனியர் கூட ஒரு ஒயிட் கலர் பட்டம் வாங்கி தான் செலிப்ரேட் பண்ணிருப்பா. இப்போ அதை பத்தி எல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு, அது மட்டும் இல்லாம போன வருஷம் கரெக்டா இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறப்பதான் அந்த சீனியரும் இறந்து போயிருப்பாரு. அதனால அவரோட ஞாபகார்த்தமா சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் பண்றதுக்காக அந்த வெள்ளை பட்டத்தை அப்படியே கிழிச்சு கிழிச்சு நெருப்புல போட்டு அந்த சீனியரை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய பர்சனுக்காக ரொம்ப நேரமா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா யாரும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ண மாதிரி தெரியாது. சோ ஒருவேளை இது எல்லாமே நம்மள டைவர்ட் பண்றதுக்கான ராங் இன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அப்ப அவளை சுத்தி திடீர்னு ஒரு 4 பசங்க வந்து டக்குன்னு அவளை அந்த இடத்துல இருந்து கடத்திட்டு போயிருவாங்க. பட் ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை எப்படியாண்டு நம்ம ஹீரோவுக்கு பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருந்த மித்த ஒயிட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கிழிச்சு கிழிச்சு ரோட்ல போட்டுட்டே வருவா. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நைட் டைம்ல தான் நம்ம ஹீரோ வீட்டுக்கே வருவானா. ஆனா வந்த கடுத்துதான் நம்ம ஹீரோயின் வீட்டுல இல்ல அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வரும். சோ இதுலயே ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்குவான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த அசிஸ்டன்ட் வந்து, மாஸ்டர் ஆனாவை யாரோ கடத்திட்டு போறத 4-5 பேர் பாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்ப அவளை கடத்திட்டு வந்த அந்த 4 பசங்க நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா வேற நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயினும் எப்படியாண்டு அங்க இருந்து தப்பிச்சிடலாம் தான் நினைப்பா. ஆனா அவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்க யார்கிட்ட இருந்து அவளால எஸ்கேப் ஆகவே முடியாது. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு சப்பியா ஒரு பையன் மாஸ்க் போட்டு உள்ள வருவான். இவனை பார்த்தோன்னு இந்த 4 பேர் அப்படியே, மாஸ்டர் உங்களுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதனால உங்களுக்கு அடுத்து நாங்க இந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அந்த மாஸ்க் போட்ட பையனும், நீ எனக்கு கீழே வேலை பாக்குறங்கிறத மறந்துடாத, ஒழுங்க மரியாதையா ஆனா கிட்ட இருந்து விலகி போ அப்படின்ட்டு மிரட்டி அனுப்பிச்சு விட்டுருவான். சரி யாருடா சப்பி பாய் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் அந்த வைஸ் கமாண்டரோட பையன். இவன் ஏற்கனவே நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு தடவை வம்பெடுத்திருப்பான். இப்ப இவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிருவா, ஓகே இந்த கடத்தலுக்கு பின்னாடி அப்போ வைஸ் கமாண்டர் தான் இருக்காரு அப்படின்ட்டு. சரி எப்படியான்ட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இப்ப அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா தான் நடக்க ட்ரை பண்ணுவான். சோ நம்ம ஹீரோயினுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோயினை யாரோ கடத்திட்டாங்கன்னு மட்டும்தான் தெரியும். அவ இப்ப எங்க இருக்கா அப்படிங்கிற எந்த விஷயமும் அவனுக்கு தெரியாது. சோ நம்ம ஹீரோ ஏதாண்டு பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுவானா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட சீனியர் பேரை கேட்டாவே அந்த வைஸ் கமாண்டர் சேர்ந்து பயப்படுவான். ஒருவேளை அந்த கொலைக்கும் இவனுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய்.